மீனராசிக்காரர்களே, ஒரு நிமிடம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இது எல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க, அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குமுங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் என் அன்பான மீனராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 பிறக்கவிருக்கும் பராபவ வருட புத்தாண்டு உங்க வாழ்க்கை புத்தகத்துல ஒரு மிக முக்கியமான மாற்றங்கள் எழுதப்பட போகும் காலமா இருக்க போகுதுங்க. குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தான் நாம இந்த பதிவுல மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம்ங்க. இப்பொழுது இந்த தகவலை நீங்க தற்செயலா பார்க்கவில்லைங்க. இது இறைவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமா இருக்க போகுதுங்க. இதுவரை நீங்க அனுபவித்த 7 சனியின் தாக்கம், கடும் உழைப்பு மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தங்கள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியுமுங்க. வெளியே நீங்க எதையும் தாங்கும் இதயம் கொண்டவரா வலம் வந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைகளை சுமந்திருக்கீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம்ங்க. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யலையே, இருந்தும் என் வாழ்க்கையிலேயே இத்தனை சோதனைகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனதுல பல முறை எழுந்திருக்குமுங்க. இப்பொழுது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போகும் புத்தாண்டு காலம் பிறந்துடுச்சுங்க. மீனராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்குதுங்க. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பராசியிலிருந்து உங்க ராசிக்கே, அதாவது மீன ராசிக்கே இடம்பெயர்ந்து விட்டாருங்க. இதன் மூலம் மீன ராசிக்கு இப்பொழுது விரய சனிக்காலம் முழுமையா முடிவுக்கு வந்து தென்ம சனிக்காலம் தொடங்கி இருக்குதுங்க. நவகிரகங்களின் ஈஸ்வரன்கிற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான்ங்க. உங்கள் ராசிநாதன குருவின் வீட்டுல சனி பகவான் இப்பொழுது அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட ஆளுமை முதிர்ச்சிக்கு தயார் செய்திருக்கிறாருங்க. இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுதுங்க. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க முடிவுகள் அல்லது உங்க தோற்றத்தை பற்றிய ஒரு மாற்றத்தை கோருவது போல இருக்கலாமுங்க. ஆனா அந்த தெளிவுதான் உங்க வாழ்வின் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அடிப்படையா அமைய போகுதுங்க. அந்த பெண் உங்க குடும்பத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை துணையா இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில் ரீதியா வழிகாட்டும் ஒருவரா கூட இருக்கலாமுங்க. அவ சொல்ற ஒரு தகவல் உங்க வாழ்வின் திசையை மாற்றும் முக்கிய ஆதாரமா அமைய போகுதுங்க. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டங்கள் வந்துச்சு என்பதை நீங்க முதல்ல ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும்ங்க. மீனராசிக்காரர்கள் இயல்பிலேயே கற்பனை திறனும் இரக்க குணமும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளா 12ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கடும் தூக்கமின்மையும் வீண் விரயங்களையும் கொடுத்திருப்பாருங்க. இப்பொழுது ஜென்ம சனி தொடங்கி இருப்பதால இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பயிற்சியின் தாக்கத்தாலும் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுதுங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது மீன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்க போகுதுங்க. இது உங்க பூர்வ புண்ணிய பலன்களை தாண்டி தருங்க. பூர்வ புண்ணிய பலன்களை தூண்டி தரப்போகுதுங்க. அதே சமயம் புத்திர பாக்கியம் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றத்துல மிகப்பெரிய நன்மைகள் உண்டாக போகுதுங்க. நீங்க யாருக்கோ செய்த தர்மம் இப்பொழுது உங்களுக்கு பெரும் பாக்கியமா வந்து சேரப்போகுதுங்க. மீன ராசிக்காரர்களின் ஜாதகத்துல சென்ம ராசியில சனி பகவான் அமர்வது உங்க குணத்துல ஒரு தீவிர தன்மையை தருங்க. அதாவது தேவையற்ற கற்பனைகளை தவிர்த்து யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீங்க. உங்க வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய பாடம் தொடங்குகிறதுங்க. சனி பகவான் உங்க ராசியில இருப்பது உங்களை
பயமுறுத்துவதற்காக அல்லங்க. உங்களோட அடையாளத்தை சீரமைக்கவே வந்திருக்கிறாருங்க. நீங்க மற்றவர்களுக்காக உருகி வழிந்த காலங்கள் மறைந்து இனி உங்கள் சுய கௌரவத்திற்காக திட்டமிடும் காலம் பிறக்க போகுதுங்க. ஒரு நபர் உங்களை குறைவா மதிப்பிட்டாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான சகிப்புத்தன்மை என்ன என்பது இந்த உலகத்திற்கு தெரிய வருமுங்க. நீங்க மௌனமா உழைப்பை சிந்திய நாட்களுக்கு பதிலா இப்பொழுது உங்களுக்கு புதிய அங்கீகாரங்கள் கிடைக்க போகுதுங்க. மீன ராசிக்காரர்கள் எப்போதும் எதையும் உணர்வுபூர்வமாக பார்ப்பாங்க. ஆனா ஜென்மசனி இப்பொழுது உங்களை அறிவுபூர்வமாகவும் விவேகமாகவும் செயல்பட வைப்பாருங்க. அந்த பக்குவமே உங்கள் வெற்றிக்கான சூட்சமமா இருக்க போகுதுங்க. யாரை நம்பணும், யாரை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்குங்க. ஜென்ம சனியின் தொடக்கம் என்பதால மற்றவர்களின் புகழ்ச்சிக்காக வாழாம உங்கள் ஆத்ம திருப்திக்காக நீங்க வாழ தொடங்குவீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்க மனதுல ஒரு பெரிய வைராகியம் பிறக்க போகுதுங்க. இனி என்னால் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு பலியாக முடியாது, எனக்குன்னு ஒரு தனிப்பாதை வேண்டும்ங்கிற ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையை மாற்றும் விதையா மாறப்போகுதுங்க. இதுவரை உங்களை சாதாரணமானவரா நினைத்தவர்கள் உங்கள் புதிய ஆளுமையை கண்டு வியந்து போவாங்க. இந்த மாற்றம் உங்க செயல்கள்ல மட்டுமல்ல, உங்க அணுகுமுறையிலும் வெளிப்படுங்க. தேவையற்ற பயங்கள் உங்க வாழ்விலிருந்து விலகி செல்ல போகுதுங்க. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாளுங்க. அவள் சொல்லும் ஒரு சிறிய ஆலோசனை உங்க வாழ்க்கையில இருந்த குழப்பங்களை நீக்கி தெளிவான வழியை காட்ட போகுதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா மீனராசியின் அதிபதி குரு பகவான் என்பதால பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு பெரும் பலன் தருங்க. அந்த பெண் உங்கள் அறிவிற்கு தெளிவு தருபவளா திகழ்வாளுங்க. உங்கள் ஆள் மனதுல நீங்க மறைத்து வைத்திருந்த கலைத்திறமைகளை அவள் வெளிக்கொண்டு வருவாளுங்க. குறிப்பா காதல்ல இருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆழமான காலகட்டமுங்க. சனி பகவான் உங்கள் ராசியில இருப்பதால பொறுப்புகள் கூடுமுங்க. உங்கள் அன்பு உண்மையானது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா நீங்க நேசிக்கும் நபர் உங்கள் லட்சியங்களை புரிந்து கொள்கிறாரா அல்லது உங்களை மட்டும் சார்ந்து இருக்கிறாராங்கிற உண்மை இந்த ஆண்டுல புரிய வருமுங்க. இந்த வருடத்துல காதல் விஷயத்துல ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பீங்க. ஒரு வார்த்தை அல்லது ஒரு பெரியோரின் தலையீட்டின் பெயர்ல உங்கள் உறவு மேன்மையடையுமுங்க. அந்த கணத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகுமுங்க. மீனராசிக்கு அந்த மன உறுதி ரொம்பவும் அவசியமானதுங்க. தேவையற்ற உணர்ச்சி போராட்டங்கள்ல இருந்து விடுபட்டு சரியான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணையா இது இருக்க போகுதுங்க. திருமண வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்த குடும்ப சிக்கல்கள் இந்த ஆண்டின் நடுப்பகுதியில முழுமையா விலகுமுங்க. ஜூன் மாதத்துல குரு பகவான் 5ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும் பொழுது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சுப விசேஷங்களும் களை கட்டுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள போறீங்க. உங்க வாழ்க்கை துணையின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருமுங்க. குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் சாதனைகள் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்குமுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்கள் புதிய கிளைகளை தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த காலமா இருக்க போகுதுங்க. சனி பகவான் உங்கள் ராசியில இருப்பதால உழைப்பு அதிகமா தேவைப்படுமுங்க. புதிய தொழில்களை தொடங்கும் போது அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்மணியின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது உங்களுக்கு வெற்றியை உறுதி செய்யுங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்சகுருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 9, 11 மற்றும் 1ஆம் இடங்களின் மீது விழுவதால பாக்கியங்கள் கூடும், லாபம் அதிகரிக்குமுங்க மற்றும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு தேடி வருங்க. அந்த வாய்ப்பு ஆரம்பத்துல கடினமா தோன்றினாலும் அதுவே உங்க அந்தஸ்தை உயர்த்த போகிற ஏணியா இருக்க போகுதுங்க. தொழில இருப்பவர்கள் தங்கள் பணியாளர்களுடன் கனிவாக இருப்பது நன்மையை தருமுங்க. பொருளாதார ரீதியா நீங்க இதுவரை சந்தித்த இழுபறிகள் மறைந்து சேமிப்பு அதிகரிக்க தொடங்குமுங்க. புதிய வாகனம் அல்லது பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான லாபங்கள் இந்த ஆண்டுல இருக்குதுங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ அல்லது தேவையற்ற வாக்குறுதிகளை தருவதையோ தவிர்க்க வேண்டுமுங்க. அப்படி செய்தா உங்கள் கௌரவம் எப்போதும் உயர்ந்து நிற்குமுங்க. உங்க வாழ்க்கையில ஒளிந்திருக்கும் துரோகிகளை ஜென்மசனி இப்பொழுது உங்கள் கண்முன்னே விலகி போக செய்வாருங்க. நண்பர்கள் போல நடித்துக்கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்கள் இப்பொழுது உங்க வளர்ச்சியை கண்டு அஞ்சுவார்கள். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருமுங்க. இனி உங்கள் நேரத்தை உருப்படியான வருமானம் தரும் காரியங்களுக்காக மட்டுமே செலவிடுவீங்க. ஆண்டின் இறுதியில டிசம்பர் 5ஆம் தேதி நிகழ போகும் ராகு கேது பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மற்றும் லட்சிய மாற்றத்தை கொண்டு வருங்க. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 5ஆம் இடமான கடகத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. 11ஆம் இடத்து ராகு என்பது உங்கள் லாபங்களை அதிகரித்து தைரியமான முதலீடுகளை செய்ய வைக்குங்க. அதே சமயம் 5ஆம் இடத்து கேது உங்கள் ஆன்மீக தேடலை அதிகரிக்குங்க. சில ரகசிய திட்டங்கள் மூலம் தொழில வெற்றி பெற போறீங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலையை தருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்கள் தங்கள் உணவு பழக்கத்துல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரணுங்க. சனி பகவான் உங்கள்
உங்கள் ராசியில இருப்பதால கால்கள் மற்றும் நரமண்டலம் சார்ந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைங்க. முறையான உடற்பயிற்சியும் தியானமும் உங்களுக்கு ஒரு மருந்தா செயல்பட போகுதுங்க. மீனராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பக்குவமான ஆண்டாக அமைய போகுதுங்க. உங்கள் நிர்வாக திறமை அனைவராலும் பாராட்டப்படுங்க. இதுவரை குடும்பத்தில் இருந்த கசப்பான சூழல்கள் மாறி உங்கள் கை மேலோங்க போகுதுங்க. உங்க புத்திசாலித்தனத்தால பெரிய சிக்கல்களை எளிதா தீர்த்து வைப்பீங்க. மீனராசி ஆண்களுக்கு ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை இருக்குதுங்க. தன்னம்பிக்கை அவசியம், ஆனா அது கர்வமா மாறிவிடக்கூடாதுங்க. மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது ஜென்ம சனி காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குங்க. அலுவலகத்துல உங்க உழைப்புக்கேற்ற பதவி உயர்வு மற்றும் பாராட்டுகள் இந்த ஆண்டுல இருக்குதுங்க. உங்க நேர்மைக்குரிய பலன் நிச்சயமா கிடைக்குமுங்க. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பாருங்க. குறிப்பா வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு கவசமா இருக்குமுங்க. ஜென்ம சனி என்பது உங்க ஆளுமையை சீர்படுத்தி செல்லும் காலமா இருக்க போகுதுங்க. நீங்க செய்த தர்மங்கள் உங்களுக்கு இப்பொழுது கேடயமா வந்து சேர போகுதுங்க. இந்த 2026ஆம் ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்க செய்யக்கூடாத காரியங்கள் சில இருக்குதுங்க. சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீங்க. மற்றவர்களை குறைவா மதிப்பிடாதீங்க. உங்க திட்டங்களை ரகசியமா வச்சிருங்க. கடந்த கால தோல்விகளிலே உழன்று கொண்டிருக்காதீங்க. ஒரு வாய்ப்பு தவறுனா மற்றொன்று பெரிய கதவு திறக்கும் என்பது இந்த பிரபஞ்சத்தோட விதிங்க. அந்த புதிய வாசல்களை தேடும் முயற்சியில இறங்குங்க. மீனராசிக்காரர்கள் விழிப்புடன் இருந்தா சனியின் தாக்கம் நன்மையாக மாறுங்க. இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியான காலமாக இருக்க போகுதுங்க. இதுவரை நீங்க சந்தித்த குழப்பங்கள் அனைத்தும் இனி தெளிவான முடிவுகளா மாறப்போகுதுங்க. தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் புதிய அதிகார பயணம் தொடங்குதுங்க. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீங்க. ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுத்தர போகுதுங்க. உங்க பொறுமை தான் உங்களின் ஆயுதமுங்க. அந்த ஆயுதத்தை எப்போதும் சரியா பயன்படுத்துங்க. யாரோ ஒரு பெண் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு சொன்னோம் அல்லவா, அவர் உங்கள் உயர்விற்கு தேவையான ரகசிய தகவல்களை தருவரா இருப்பாருங்க. அவர் காட்டும் நுணுக்கங்களை நீங்க பின்பற்றினா பல நஷ்டங்கள்ல இருந்து தப்பிக்கலாமுங்க. சனி பகவான் மீனராசியில் இருப்பதால உங்க செயல்பாடுகள்ல ஒரு புதிய வேகம் புகுத்தப்படுமுங்க. நீங்க இதுவரை கனவு கண்ட ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வருமுங்க. ஆனா அதற்கு தொடர் உழைப்பு அவசியம்ங்க. ஜென்ம சனி காலத்துல நேர்மையான உழைப்பே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்குமுங்க. முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்குமுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் முன்னேற்றத்திற்காகவே அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. ஒரு பெரிய உயரத்தை அடைவதற்கு முன்னாடி சில பயிற்சிகளை எடுப்பது இயற்கையாகுங்க. அந்த பயிற்சிகளை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதனான குரு பகவான் உங்களுக்கு அறிவை தருவாருங்க. அந்த அறிவையோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்க. முடிவா மீனராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தமிழ் புத்தாண்டு முதல் சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு பல புதிய நன்மைகளை தருமுங்க. சென்ம சனி என்பதால கவனம் தேவைங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்வில் ஒரு திருப்பு முனையா அமையுங்க. உங்கள் நம்பிக்கையை இழக்காம இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெறுங்க. மீனராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுல நற்பண்களை பெற வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் அவசியமுங்க. வியாழக்கிழமைகள்ல கொண்டக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்க தடைகளை தீர்க்குமுங்க. தினமும் குரு கவசம் பாராயணம் செய்வது உங்க இல்லத்துல மங்களத்தை பெருக்குமுங்க. மேலும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் ஜென்ம சனியின் பலன்களை சீராக்குமுங்க. ஜூன் மாத குரு பயிற்சிக்கு பிறகு வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு மல்லிகை பூ சாற்றி வழிபடுவது உங்கள் பொருளாதார நிலையை வலுப்படுத்துமுங்க. ராகு கேது பயிற்சிக்கு பின்னாடி விநாயக பெருமான வழிபடுவது திடீர் தடைகளை நீக்கி வெற்றியை தருமுங்க. மீனராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 14 பிறக்கும் தமிழ் புத்தாண்டு முதல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தருமுங்க. மார்ச் மாதமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து விட்டதால இது உங்கள் ஆளுமையை பலப்படுத்த வேண்டிய காலமாய் இருக்க போகுதுங்க. ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும் என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. ஜூன் மாத உச்ச குரு பயிற்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பயிற்சிகள் உங்க வாழ்க்கையில புதிய தெளிவை கொண்டு வரும். சோதனைகளை சாதனைகளா மாற்றும் பொறுமை உங்களிடம் இருக்குதுங்க. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இனி புதிய பரிமாணத்தை பெற்று மேன்மை அடையுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில அனைத்து மங்களங்களையும் கொண்டு வரட்டுமுங்க. மீனராசிக்காரர்களே, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் முழுசா பார்த்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நீங்க வாழ்க்கைய சும்மா வாழ்ந்துட்டு போறவங்க இல்ல, ஒரு இலக்கை கொண்டு வாழ்க்கைய வாழ்றவங்க. சில நேரம் வாழ்க்கை உங்களை சோதிச்சிருக்கலாம்.
போயிருக்கலாமுங்க. சில விஷயங்கள் நம்ம கையில இருந்தும் நழுவி போயிருக்கலாமுங்க. அதனால நீங்க மனசு உடைஞ்சு போன நேரங்களும் இருக்குமுங்க. ஆனா ஒரு விஷயம் மறக்காதீங்க. அந்த ஒவ்வொரு அனுபவமும் உங்கள உருவாக்கி இருக்குதுங்க. இன்னைக்கு நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, அது அந்த கஷ்டங்களால தாங்க. இப்ப நீங்க நிக்கிற இந்த நிலை ஒரு முடிவே இல்லைங்க. அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டுங்க. ஜோதிடம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க வாழ்க்கை மெதுவா ஒரு நல்ல பாதைக்கு திரும்புதுங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம் அதிக தூரத்துல இல்லைங்க. ஆனா அந்த மாற்றத்தை அனுபவிக்கணும்னா ஒரு விஷயம் மட்டும் தேவைங்க. அதுதான் உங்க நம்பிக்கைங்க. நீங்க உங்களை நம்பணும், உங்க முடிவுகளை நம்பணும், உங்க பாதையை நம்பணுங்க. ஏன்னா நீங்க நம்புற அளவுக்கு தான் வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்கும். இப்ப இருந்து என்ன ஆகுமோன்னு பயப்படுறதை விட்டுட்டு என்னால முடியும்னு நம்ப ஆரம்பிங்க. அந்த ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றுமுங்க. நீங்க தோல்வியை பார்த்தவங்க இல்ல, நீங்க கத்துக்கிட்டவங்க. நீங்க தள்ளப்பட்டவங்க இல்ல, நீங்க மேல ஏறுற வழியில இருக்கிறவங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடுங்க. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காட்சியை உங்க மனசுல நினைச்சு பாருங்க. அது சாத்தியம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அந்த சக்தி உங்களுக்குள்ள இருக்குதுங்க. ஜோதிடம் உங்களுக்கு வழிகாட்டுதுங்க. ஆனா அந்த வழியில நடக்கிற சக்தி, தைரியம், முடிவு அது முழுக்க முழுக்க உங்க கையில தான் இருக்குதுங்க. இப்ப இருந்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. என்ன நடந்தாலும் நான் முன்னேறி போவேன். என்ன தடைகள் வந்தாலும் நான் நிக்க மாட்டேன். என் வாழ்க்கைய நான் மாற்றுவேன். இந்த முடிவை எடுத்த அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நம்பிக்கையோட இருங்க. பாசிட்டிவா நினைச்சுக்கோங்க. நீங்க டிசர்வ் பண்ற அந்த சந்தோஷம், வெற்றி, அமைதி அது உங்களை கண்டிப்பா தேடி வருங்க. மீனராசிக்காரர்களே, நீங்க சாதிக்க பிறந்தவர்கள். நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள். நல்லதே நடக்குமுங்க. நிச்சயமா நடக்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.